ரீசெண்டாகவே இப்போ லேட்டஸ்ட்டாக பார்க்குற சில வகையான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து இந்த க்ரீன் லைன் இஷ்யூ இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் வந்து AMOLED டிஸ்ப்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த க்ரீன் லைன் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. இந்த க்ரீன் லைன் இஷ்யூ ஏற்படுறதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. குறிப்பாக சொன்னோன்னு கேட்டிங்கன்னா ஃபோன் வந்து ஓவர் ஹீட் ஆகிறது, அதாவது சார்ஜ் போட்டுகிட்டே வந்து கேம் விளாடுறதோ இல்லை வந்து இன்டென்சிவான டாஸ்க் பண்ணுறதோ இல்லைனா வந்து ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணுற. குறிப்பாக சொன்னோன்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரியான விஷயங்கள் வரும்போது கூட ஃபோன் வந்து இந்த க்ரீன் லைன் இஷ்யூ வந்து ஏற்படுற காரணம் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து வரும்போது வந்து ஒரு 2GB 3GB நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஆனால் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது வந்து 10GB கிட்ட இருக்கும். அதாவது நமக்கு வந்து டவுன்லோட் பண்ண அந்த சாஃப்ட்வேர் வந்து டீகம்ப்ரஸ் ஆகும். அந்த டீகம்ப்ரஸ் ஆகிற டைம் வந்து ஃபோன் ஹீட் ஆகும். ஸோ அதனால் கூட அந்த மதர் போர்டில் இந்த டிஸ்பிளேக்கு போகிற அந்த ஸ்ட்ரிப்பில் ஹீட் ஆகிற காரணத்தினால அந்த க்ரீன் லைன் இஷ்யூ வந்து ஏற்படுது. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா எல்லா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது இந்த இஷ்யூ வருதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏதாவது 1-2 சாஃப்ட்வேர் டிஃபெக்ட் ஏற்படுற காரணத்தில் அதை மேனுஃபேக்சர் வந்து எக்ஸ்ட்ரீமாக அதை கம்ப்ரஸ் பண்ணி நமக்கு அனுப்புகிற பட்சத்தில் தான் அந்த பிரச்சனை ஏற்படுது. அது குறிப்பிட்ட வகையான சில வகையான மாடல்ஸ்க்கு மட்டும் தான் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. எல்லா வகையான ஸ்மார்ட் ஃபோன்லையும் இது ஏற்படுறது கிடையாதுங்கிறது நோட் பண்ண விஷயம். அதுக்காக சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பண்ணாமலே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பண்ணால் தான் நமக்கு லேட்டஸ்டான ஃபீச்சர்ஸும் கிடைக்கும். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா சில வகையான மாடல்ஸில் வந்து இந்த பிரச்சனை ஏற்படுதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அந்த பிரச்சனை இப்போ சாம்சங்கோட கேலக்ஸி S20, S21 மற்றும் S22 மாடல்ஸ்க்கு ஏற்பட்டிருக்கு. அதாவது பழைய ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து இப்போ எந்த ஏற்பட்டிருக்கு. அதாவது நிறைய யூசர்ஸ் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த க்ரீன் லைன் இஷ்யூ ஏற்பட்டதா இப்போ வந்து ரீசெண்டாக ட்விட்டரில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த இஷ்யூ வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்ட சாம்சங் வந்து ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அதாவது பழைய ஃபோனாக இருந்தால் சரி உங்ககிட்ட நீங்கள் அதை என்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா நான் வந்து டிஸ்பிளே மாற்றி தரேன், அது கூட பேட்டரியும் ஃப்ரீயாக மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த க்ரீன் லைன் இஷ்யூ ஏற்பட்டால் எப்படி ஃப்ரீயாக டிஸ்பிளே மாற்றுறது, மேலும் இதுக்கான ப்ரொசீஜர் என்ன, எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு இந்த க்ரீன் லைன் இஷ்யூ வந்து சரி பண்ணலாம் முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்களுக்கு வந்து க்ரீன் லைன் இஷ்யூ வந்தால் ஏப்ரல் 30 இந்த விஷயத்தை டீட்டெயிலாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீயாக டிஸ்பிளே வந்து மாற்ற முடியும். இந்த ப்ராப்ளம் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்தால் சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது எப்படி பார்க்கும் சாம்சங் கேலக்ஸி S20 சீரிஸை பொறுத்தவரையும் கேலக்ஸி S20, கேலக்ஸி S20 Plus, கேலக்ஸி S20 Ultra, கேலக்ஸி Note 20 மற்றும் கேலக்ஸி Note 20 Ultra ஆகிய கேலக்ஸி S20 சீரிஸில் வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும். அதேமாதிரி கேலக்ஸி S21 பொறுத்தவரையும் கேலக்ஸி S21, கேலக்ஸி S21 Plus, கேலக்ஸி S21 Ultra மற்றும் கேலக்ஸி S22 Ultra ஆகிய ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா கேலக்ஸி S21 சீரிஸில் வந்து கேலக்ஸி S21 FE அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு மட்டும் பண்ண முடியாது. மற்றபடியாக இப்போ நான் லிஸ்ட்டில் சொன்ன எல்லா வகையான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்களுக்கு வந்து க்ரீன் லைன் இஷ்யூ இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டர் கொண்டு போனீங்கன்னா சரி பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்காக வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஏதாவது ஒரு பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் சாம்சங்கோட சர்வீஸ் சென்டரோட வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஒருவேளை வெப்சைட்டோட லிங்க் தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லொகேஷன் ஆக்சஸ் கேட்கும், அலோவ் கொடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் லொகேஷன் அலோவ் பண்ணலாம் மேனுவலாக உங்களோட ஸ்டேட் மற்றும் உங்களோட ஊரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸ் சென்டரோட அட்ரஸ் வந்து உங்களுக்கு வரும். அந்த வெப்சைட்டில் லிஸ்ட்டாக இருக்கிற அந்த சர்வீஸ் சென்டர், அதாவது உங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள அந்த சர்வீஸ் சென்டரில் தான் நீங்கள் வந்து ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ண முடியும், வேற எங்கேயும் பண்ண முடியாது. ஸோ அந்த சர்வீஸ் சென்டர் ஊரை பார்த்ததுக்கப்புறம் புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற பட்டன் பாட்டம் சைடில் இருக்கும், அதை வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சாம்சங்கோட அக்கௌண்ட் வச்சிருக்கணும். ஸோ அதை லாகின் பண்ண சொல்லும். ஸோ லாகின் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் உங்கள் புக் பண்ணி என்ன டைமுக்கு வரணும் எப்போ வரணுங்கிறதையும் நோட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டைமுக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்கள் டிஸ்பிளே. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த சாம்சங் சர்வீஸ் சென்டருக்கு போனீங்கன்னா கூட ஈஸியாக வந்து ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபோன் வாங்குறதுலேருந்து இந்த ஃபோன் வந்து 3 வருடத்துக்கு உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கணும். அதாவது ஃபோன் வாங்கின டேட்லேருந்து ஃபோன் வந்து 3 வருடத்துக்கு உள்ளே இருக்கணும். ரெண்டாவதாக அந்த ஃபோன் வந்து தண்ணி பட்டிருந்தோ இல்லைனா வந்து உடஞ்சிருக்க கூடாது. அதாவது ஃபிசிக்கல் டேமேஜ் அல்லது வாட்டர் டேமேஜ் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது இல்லாமல் பேட்டரி கிட்டுமே வந்து ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ணி தராங்க. ஸோ எப்படி இருந்தால் சரி நீங்கள் இப்போ பார்த்த சாம்சங் கேலக்ஸி S20, S21 மற்றும் S22 மாடல்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக ஃபோனோட டிஸ்பிளே மட்டும் மாற்றுறது மட்டும் இல்லாமல் பேட்டரியும் அதோட கிட்டும் வந்து மாற்றி தராங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன ஏப்ரல் 30 அவங்க சர்வீஸ் சென்டரை பார்க்குற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த க்ரீன் லைன் இஷ்யூவை ஃப்ரீயாகவே சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியாக இந்த சாம்சங் கேலக்ஸி ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதாவது S20, S21, S22 மாடல்களுக்கு வந்து க்ரீன் லைன் இஷ்யூ இருந்தால் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.